वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததி ஸ்தோத்திர கிரந்தம் ஆச்சரியமாக பல பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானமிட்டு தெளிவுரை அருளி செய்திருக்கிறார்கள். அஸ்மத் ஆச்சாரியன் பரவாக்கோட்டை ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அவரும் ஆச்சரியமாக தெளிந்த இனிய செந்தமிழில் வியாக்கியானமிட்டிருக்கிறார். அதை ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி 52வது ஸ்லோகம். இதில் ஸ்ருதி ஸ்மிருதி இது எல்லாம் முன்னோர் மொழிகள் இதிகாச புராணங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றியது பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி என்று இந்த 52வது ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதிகளை பின்பற்றியது சுவாமியோட ஸ்ரீசுக்தி என்கிறார். அவர் சுக்தி வேதங்களையும் முன்னோர் மொழிகளையும் தழுவியது என்று அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். பிரதிஷ்டா தர்க்காணாம் பிரதிபதமிருஜாம் தாமயஜுஷாம் பரிஷ்காரசாம்னாம் பரிபணமதர்வாங்கிரசயோ பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதிரசௌ தாபசகிராம் பிரசத்திம் சம்வித்தே பிரதிஷதி யதீஷானபணிதிः பிரதிஷ்டா தர்க்காணாம் பிரதிபதமிருஜாம் தாமயஜுஷாம் பரிஷ்காரசாம்னாம் பரிபணமதர்வாங்கிரசயோः பரிபணம் அதர்வாங்கிரசயோः பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதிரசௌ தாபசகிராம் பிரசத்திம் சம்வித்தே பிரதிஷதி யதீஷானபணிதிः. பிரதிவாதிகள் எவ்வளவு யுக்திகளை கொண்டு எவ்வளவு லாஜிக் ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் வாதம் செய்தாலும் அத்தனை யுக்திகளையும் அழிக்கும் பல யுக்திகளை எம்பெருமானார் ஸ்ரீ சுக்தி தம்முள் அடக்கி கொண்டிருக்கிறது. அப்படி அது அடக்கி கொண்டிருப்பதால் இது யுக்திகளுக்கெல்லாம் ஒரு எல்லை நிலமாக இருக்கிறது. ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் இதிலும் இருக்கிறது. ருக்வேதத்தின் மற்றொரு உருவம் போல் இருக்கிறது யதிராஜருடைய ஸ்ரீசுக்தி. யஜுர்வேதத்தின் கருத்துக்கள் இதில் நன்கு விளக்கப்பட்டுள்ளதால் இது யஜுர்வேதத்தின் இருப்பிடமோ என்று நமக்கு ஒரு ஐயமுடைகிறது. அங்கனமே சாமவேதத்தின் உள்கருத்தை நன்கு விளக்கி காட்டுவதால் அதற்கு சாமவேதத்திற்கு அலங்காரம் செய்வது போல உள்ளது. அதர்வ வேதத்தின் பல வகையான சாரதமமான அர்த்தங்களை இது விரித்துரைப்பதால் அதன் மூலதனமாக அமைந்துள்ளது. 24 தத்துவங்களையும் விளக்கி காட்டுவதில் சிறந்த விளக்கு போன்றுள்ளது. பராசர மகரிஷி, வியாச மகரிஷி, வால்மீகி, போதாயனர் போன்ற முனிவர்கள் கூறிய கருத்து முழுவதையும் இது தழுவியிருப்பதால் அவற்றின் பிரதிபிம்பம் போன்றுள்ளது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான யதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள் சேவிப்பவர்களுக்கு புத்தி தெளிவை நன்கு கொடுக்கிறது என்கிறார் சுவாமி. பிரதிஷ்டா என்ன அழகா, பிரதிஷ்டா தர்க்காணாம் பிரதிபதமிருஜாம் தாமயஜுஷாம் பரிஷ்காரசாம்னாம் பரிபணமதர்வாங்கிரசயோः பிரதீபஸ்தத்வானாம் பிரதிகிருதிரசௌ தாபசகிராம் பிரசத்திம் சம்வித்தே பிரதிஷதி யதீஷானபணிதிः. உடையவருடைய வாக்கு தர்க்கங்களுக்கு உறைவிடம், யுக்திகளுக்கு உறைவிடம். ரிக்வேதங்களுக்கு சமானம், யஜுர்வேதங்களுக்கு உல்லாசமான இடம், சாமவேதங்களுக்கு அணிகலன், அதர்வ வேதங்களுக்கு மதிப்பில் சமமான விலை, தத்துவங்களுக்கு விளக்கு, முனிவர்களின் வாக்குகளுக்கு பிரதிபிம்பம், அறிவுக்கு தெளிவை கொடுப்பது எப்படி இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி. பிரதிஷ்டா தர்க்காணாம் யுக்திகளுக்கு பிரதிஷ்டா எல்லை நிலமாயிருப்பது.
ருச்சாம் ரிக்வேதங்களுக்கு, யஜுஷாம் யஜுர்வேதங்களுக்கு, ருச்சாம் ரிக்வேதங்களுக்கு பிரதிபதம் அதே பொருளுடைய சொல்லாய், யஜுஷாம் யஜுர்வேதங்களுக்கு தாம இருப்பிடமாய், சாம்னாம் சாமவேதங்களுக்கு பரிஷ்காரக அலங்காரம் செய்வதாய், அதர்வாங்கிரசையோ அதர்வ வேதங்களுக்கு பரிப்பணம் மூலதனமாய், தத்வானாம் தத்துவங்களுக்கு பிரதீபக சிறந்த விளக்காய், தாபசகிராம் முனிவர்களின் சொற்களுக்கு பிரதிகிருதிகி பிரதிபிம்பம் போலிருக்கிற அசௌ இந்த யதீஷான பணிதிகி யதிவரரின் ஸ்ரீசுக்திகள் சம்வித்தேகே அறிவுக்கு பிரசித்திம் தெளிவை நமக்கு பிரசித்திம் தெளிவை பிரதிசதி அருள்கிறது. நமக்கு எதிராஜருடைய ஸ்ரீசுக்தி அறிவுக்கு தெளிவை தருகிறது. பிரதிவாதிகள் எத்தனை யுக்திகளை கொண்டு வாதம் புரிந்தாலும் ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்தி அவற்றை மறுக்கும். பல்வேறு யுக்திகளை தன்னுள் கொண்டு அவற்றுக்கு ஒரு எல்லை நிலமாயிருக்கிறது. யுக்திகளுக்கு, தர்க்கத்திற்கு எல்லை நிலமாயிருக்கிறது. ரிக்வேதங்களில் உள்ள பதங்களுக்கும் இந்த சுக்தியின் பதங்களுக்கும் உருவத்தில் சற்று வேற்றுமை இருந்தாலும் கருத்தில் சிறிதும் வேற்றுமை இல்லாமல் ஒரு பொருட்சொல் போல இருக்கிறது. யஜுர்வேதத்தின் அர்த்தங்களையெல்லாம் இந்த ஸ்ரீசுக்திகள் நன்றாக விளக்குவது பற்றி அந்த வேதத்துக்கு உறைவிடமோ என்று நமக்கு கூற ஏற்றது. அவ்வாறே சாமவேதங்களின் தாற்பயத்தை இது நன்கு காட்டுவதால் அந்த வேதத்தையே இது பெருமையுறச் செய்கிறது. சாமவேதத்துக்கு இது அணிகலன்கள். அதர்வ வேதத்தின் பல்வேறு சாரார்த்தங்களை இந்த ஸ்ரீசுக்தி பிரித்துரைப்பதால் அந்த வேதத்திற்கு மூலதனமாயிருந்த அதன் கருத்துக்களை வாரி வழங்குகிறது. சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன் என்ற 3 தத்துவங்களையும் தெளிவாய் காட்டும் உயர்ந்த தீபமாய் உள்ளது. பராசரர், வியாசர், சுகர், வால்மீகி, போதாயனர் முதலிய மகர்ஷிகளின் ஸ்ரீசுக்திகளின் கருத்தை அப்படியே தெளிவாய் வெளியிடுகிறதா. அதன் சாயை, பிரதிபிம்பம் என்றே இதை கூறலாம். இத்தகைய ஸ்ரீசுக்தியை இடைவிடாது நாம் சேவித்து அனுபவிப்பதால் நமது அறிவுக்கு நல்ல தெளிவை இந்த ஸ்ரீசுக்தி அளித்தருள்கிறது என்கிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானத்தை இப்போ அனுபவிப்போம். பிரதிஷ்டாபித தர்க்கானா, பிரதிஷ்டா தர்க்கானா ஸ்ரீபாஷ்யமானது வேதங்கள், மனுவாதி ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், சாத்விக புராணங்கள் ஆகியவற்றின் மூலக்கருத்துக்களை தன்னகத்தே கொண்டது. ஸ்ரீபாஷ்யம் சம்ஸ்கிருத வாங்மயம் முழுவதும் இதில் அடங்கியிருக்கிறது. எனவே இது எல்லா வித்யாஸ்தானங்களுக்கும் வாக்ரூபமான அதிஷ்டான தேவதையோ என்று சொல்லும்படி இருக்கிறது என்பது தூப்புள் வள்ளலின் திருவுள்ளம். எனவேதான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் வெள்ளைப்பரிமுகன் ஹயக்ரீவனுக்கு என்ன அடைமொழி கொடுத்தாரோ அவற்றையே ஸ்ரீபாஷ்யத்துக்கும் உரிச்சொற்களாக மாக்கி ஸ்ரீபாஷ்யமாகிற வாக்தேவதையிடம் தனக்கு அறிவு தெளிவை பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவன் தன்னை உபாசிப்பவர்களுக்கு எல்லா வித்தியைகளின் ஞானத்தை எப்படி கொடுப்பானோ அதே போல ஸ்ரீபாஷ்யத்தை கசடர கற்றவருக்கு எல்லா அறிவும் ஏற்படும் என்கிறார். இதில் ஸ்ரீபாஷ்யம் அறிவு களஞ்சியம் என்பதை இந்த ஸ்லோகத்தினால் நாம் அறியலாம். பிரதிஷ்டா தர்க்கான பிரதிவாதிகள் பலர் அவர்கள் ஒவ்வொருவரும் தமது அறிவாற்றலுக்கு ஏற்ப அவரவர்கள் புத்திக்கேற்ப வகையான எத்தனை ஆர்கியூமெண்ட் பண்ணாலும், எத்தனை யுக்திகளை கொண்டாலும், எத்தனை தர்க்கங்களை கூறினாலும் அவற்றின் அடிப்படையே அதையே தகர்க்கும் யுக்திகளுக்கெல்லாம் எல்லை நிலமாக விளங்குவது ஸ்ரீபாஷ்யம். அவர்களுடைய ஆர்கியூமெண்ட்லாம் தகர்க்கும் எல்லை நிலம் ஸ்ரீபாஷ்யம். இதன் யுக்திகளை பிறர் மறுக்க முடியாதோ என்றால் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது தான் தோன்றிய யுக்தி கிடையாது. இதில் உள்ள யுக்திகள் எல்லாம் சதுர் வேதங்களுக்கு, வேத பிரமாணங்கள் கொண்டது. சாஸ்திரங்களுக்கோ ஸ்மிருதி இதிகாச புராணங்களுக்கோ விரோதம் இல்லாதவை. பிரதிபதம் ருச்சாம் தாமயஜுஷாம், பிரதிபதம் ருச்சாம் முதல் வேதமான ரிக்வேதத்தில் தத்துவங்களை பற்றி எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறதோ அதற்கு சிறிதும் மாற்றமில்லாமல் இங்கும் பேசப்படுகிறது. கையாளப்படும் சொற்கள் தான் மாறுபட்டிருக்குமே தவிர பொருளில் சிறிதும் மாற்றமிராது. தாம யஜுஷா
யஜுர்வேதத்தில் கூறப்படுபவை அனைத்தையும் ஸ்ரீபாஷ்யம் மிக தெளிவாக விளக்குகிறது. எனவே யஜுர்வேதத்திற்கு தங்கும் இடமாய் திகழ்கிறது ஸ்ரீபாஷ்யம். பரிஷ்கார சாம்னா, சாமவேதம் வேதானாம் சாமவேதோஸ்மின்னு கண்ணனால் வேதங்களுக்குள் சாமவேதமாக இருக்கிறேன்னு பகவத்கீதையில் தெரிவிக்கிறார். சிறப்பித்து கூறப்பட்டது கண்ணனால். அதன் கருத்துக்களை நம் போன்றோர் நன்கு உணரும்படி தேவையான இடங்களில் எடுத்து கூறி சாமவேதத்திற்கு இது அணிகலன் போல பெருமை சேர்க்கிறது. பரிபணம் அதர்வாங்கி ரசயோகம், அதர்வண வேதத்திற்கு மூலதனம் போன்றதாய் அதன் சாரமான கருத்துக்களை எல்லாம் விரிவாக எடுத்துரைக்கிறது. இது மொத்தமாக பிரதீபஸ்தத்வானம், பிரதீபம் தீபம், மொத்த தத்துவங்கள் 26. அதை சுருக்கமாக சித் அச்சித் ஈஸ்வரன் என்று தெரிவிக்கிறோம். இதில் சித் என்பது ஞானத்தை உடைய ஜீவனை சொல்லுகிறது. அச்சித் என்பது பிரகிருதி, இது ஜடம் அறிவற்றது. ஈஸ்வரன் இந்த சித்தையும் அச்சித்தையும் ஆட்டி படைக்கும் வல்லமை பெற்றவன். இந்த 3 தத்துவங்களின் சொரூப ஸ்வபாவங்களை விளக்கி காட்டுகிறது இது ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்தி. பிரகிருதி 24 வகையான மாறுதலை பெறுகிறது. பிற நூல்கள் வேத விருத்தமாக இருப்பதால் இந்த தத்துவ பிரிவுகளை நன்கு எடுத்து காட்டாது. ஸ்ரீபாஷ்யமோ வேதங்களை பின்பற்றி தத்துவங்களை விரித்து கூறுவதால் இது விளக்கு போன்றது. ஸ்ரீபாஷ்யம் தத்துவங்களுக்கு. பிரதிகிருதி ரசவு தாபசகிராம், தாபசர்கள், தபஸ் பண்ணுபவர்கள், மகரிஷிகள், பராசரர், வியாசர், சுகர், வால்மீகி, போதாயனர் போன்றவர்களுடைய நூல்களான விஷ்ணு புராணம், பிரம்மசூத்திரம், கீதை, மகாபாரதம், பாகவதம், ராமாயணம் முதலிய நூல்களையே ஆதாரமாக கொண்டு பிரமாண நூல்களாக கொண்டு விசிஷ்டாத்வைதத்தை நிலைநாட்டுகிறது ஸ்ரீபாஷ்யம். எனவே இது மகரிஷிகளுக்கு நூல்களுக்கு பிரதிபிம்பமோ என்னும்படி விளங்குகிறது. பிரசத்தியம் சம்வித்தே பிரதிசத்து யதீச்சான பணிதி. இவற்றுக்கு வேதமார்க்க பிரதிஷ்டாபக ஆச்சாரியராயும் சத் சம்பிரதாய போதகமாயும் விளங்கிய ஸ்ரீபாஷ்யமானது அனைவருக்கும் தெளிவான தத்துவஞானத்தை அளிக்கட்டும் என்று நம்மை அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன். வேதங்கள், ரிஷி நூல்களான இதிகாச புராணங்கள், நாம் அறிந்திருக்க வேண்டிய 26 தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் கைவிளக்கு, விளக்கம், விரிவுரை எது அப்படின்னா ஸ்ரீபாஷ்யகார ஸ்ரீசுக்தி. சமாஹார சாம்னாம் பிரதிபதமிருஜாம் தாமயஜுஷாம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தோட 5வது ஸ்லோகம் இங்கு நினைவூட்டப்படுகிறது. அதே எடுக்கிறார், அதே வார்த்தைகளை. பிரதிபதமிருஜாம் தாமயஜுஷாம், ஹயவதனின் கனைத்தல் ஒளி, அந்த கனைத்தல் ஒலி சர்வ வேத சாமியம் என்றார். ஈண்டு ஸ்ரீபாஷ்யக்காரரின் அருள்வாக்கு சர்வவேத சாஸ்திர ரிஷி சூக்திகளின் ஒட்டுமொத்த புத்தி பிரசாதம் விளைவிக்க வல்ல சமான சக்தி உடையது என்று புகழ்கிறார். சம்பித்தே பிரசத்தி, புத்தியின் நல்ல பக்குவ நிலை ஏற்படுதல் என்கிறார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்தி தர்க்கம் நிலைத்திருக்கும் எல்லை நிலம். ரிக் யஜு சாம அதர்வண சதுர்வேதங்களுக்கும் சமான ஸ்தானம் பெறும் பூமி. தத்துவங்களை வெளிச்சம் போட்டு காட்டி தெளிவிக்கும் தீபம். ரிஷி வாக்குகளுக்கு எதிர்பிம்பம். இப்படி அது நமக்கு நம் ஞான விகாசம் ஏற்பட அருளட்டும் என்கிறார் சுவாமி. ஸ்ரீ டிஆர் சுவாமி தெரிவிக்கிறார், ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு சொல் எப்படி பொருத்தம் என்று நம்மால் தெளிவிக்க முடியாது. 4 வேதம், பல ஸ்மிருதி புராணங்களில் ஆழ்ந்த அறிவுடையோரே குறிப்பிட்ட பதங்களின் பொருந்தும் திறனை பாராட்டுபவர். அந்த 4 வேதத்திலும் ஸ்மிருதி புராணங்களிலும் உள்ள அறிவுள்ளவர்கள்தான் இந்த பதங்களின் பொருத்தம் ஸ்ரீபாஷ்யத்துடன் அதனுடைய திறமையை பாராட்ட வல்லவர்கள் என்று ஸ்ரீ டிஆர் சுவாமி தெரிவிக்கிறார். ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்திகள் நமக்கு, நம் புத்திக்கு அருள் செய்யட்டும் என்கிறார் வேதாந்த தேசிகன். எப்படிப்பட்ட உதவி, எவ்வகையிலான பிரசாதம் வேண்டும் நமக்கு, இது அடுத்த ஸ்லோகத்தில் வருகிறது. தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.